சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது வேலைகளை தள்ளி போடுற பழக்கம். இத பத்தி நாம இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்த விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு நாம மாத்தி யோசிக்க போறோம். வேலைகளை தள்ளி போடுறதுக்கு நிஜமாவே நம்ம சோம்பேறித்தனம் தான் காரணமா, இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாவது ரகசியம் இருக்கா? வாங்க, இந்த விளக்க தொகுப்புல இத அலசி ஆராய்வோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை நீங்க தள்ளி போடுறீங்கன்னா அதுக்கு முழு காரணம் நீங்க சோம்பேறியா இருக்கிறது தானு நிஜமாவே நம்புறீங்களா? நம்மள பல பேர் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் இந்த எண்ணத்தை அப்படியே தலைகீழா மாத்த போகுது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடு என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது எந்த வேலையுமே செய்யாம சும்மா இருக்கிறது. ஆனா முன்னுரிமை கொடுக்க தவறுவது அப்படிங்கிறது வேற. அதாவது முக்கியமான வேலைய ஓரமா வச்சுட்டு அவ்வளவா முக்கியம் இல்லாத ரொம்ப சாதாரணமான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறது. நாம அடிக்கடி மாட்டிக்கிறதே இந்த 2வது வலையில தான். இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான கதைக்குள்ள போலாம். முதல் பகுதி, நபிலாவின் கதை. முன்னுரிமையோட சக்தி எந்த அளவுக்கு வேலை செய்துன்னு இதுல பார்க்கலாம். மொராக்கோ தேசத்துல நபீலான்னு ஒரு திறமையான தையர் கலைஞர் இருந்தாங்க. அவங்க வறுமையில இருந்தாலும் அவங்களோட கைவண்ணம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு அரசரால ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தேடி வருது. ஊர்ல நடக்க போற ஒரு மாத கால விழாவுல ஆடை வடிவமைப்பாளர்களுக்கான ஒரு நாள் போட்டி ஒண்ணு நடக்கும். அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பெரிய பரிசும் அரண்மனையில தலைமை ஆடை வடிவமைப்பு அதிகாரி பதவியும் கிடைக்கும். நபீலாவோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு ஜாக்பாட் இது. ஆனா பாருங்க, அங்கதான் ஒரு பெரிய செக் வச்சாங்க. அந்த போட்டியில எப்படியாவது தான் ஜெயிக்கணும்னு நினைச்ச அவங்களோட பொறாம பிடிச்ச மேலதிகாரி ஒரு தந்திரம் செஞ்சாங்க. ராணி ஒரு நாளைக்கு 4 விதமான ஆடைகளை அணியணும்னு ஒரு புது ரூல்ஸ் போட்டு அதை தைக்கிற முழு பொறுப்பையும் நபிலா தலையில கட்டிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 4 ஆடைகளை தைக்கிறதுங்கிறது தூங்காம உழைச்சா மட்டுமே நடக்கிற காரியம். போட்டிக்கு முந்தின நாள் நபிலா தூக்கமே இல்லாம உடம்பெல்லாம் சோர்வாகி உட்கார்ந்திருக்காங்க. அப்போ அவங்கள பார்க்க வந்த அவங்களோட தோழி, நாளைக்கு நீ ஒரு நல்ல ஆடைய வடிவமைச்சிட்டா உன் தலையெழுத்தே மாறிடும் அப்படின்னு சொல்லி அவங்கள தட்டி எழுப்புறாங்க. தினமும் செய்யற அந்த வழக்கமான கடின உழைப்ப இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் தள்ளி வை அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கறாங்க. அந்த தோழி ரொம்பவே தைரியமான ஒரு திட்டத்தை சொல்றாங்க. அதாவது வழக்கமா தைக்கிற 4 ஆடைகளுக்கு பதிலா காலையில கொடுக்க வேண்டிய 2 ஆடைகளை மட்டும் தச்சு கொடு, சாயங்காலம் கொடுக்க வேண்டியதை தைக்கவே தைக்காத. அந்த நேரத்துல நல்லா ஓய்வெடுத்துட்டு நாளைக்கு நடக்க போற போட்டியில முழு கவனத்தையும் செலுத்து அப்படிங்கறாங்க. ஐயோ, இந்த வேலையும் போயிடுமேன்னு நபீலா பயந்தப்போ, இந்த 4 ஆடைகளே தச்சிட்டு இருந்தா உன் உசுறு உள்ள வரைக்கும் நீ இப்படியேதான் இருக்கணும் அப்படின்னு அந்த தோழி புரிய வைக்கிறாங்க. தோழியோட பேச்சை கேட்ட நபீலா வழக்கமான அந்த சாதாரண வேலைகளை துணிச்சலா தள்ளி வச்சுட்டு தான் வாழ்க்கையே மாத்த போற அந்த போட்டிக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அடுத்த நாளே போட்டியில ஜெயிச்சு அரண்மனையோட தலைமை அதிகாரியாவும் மாறிட்டாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? முடிவில்லாத சாதாரண வேலைகள்லயே உழண்டுட்டு இருக்காம வாழ்க்கைய மாத்திர வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறது தான் தள்ளி போடுற பழக்கத்துக்கான உண்மையான தீர்வு. இப்போ 2வது பகுதி, சூஃபி ஞானியும் சரியான நேரமும். இதுல நேரம் எவ்வளவு முக்கியம்னு பார்க்க போறோம். ரொம்ப வறட்சியான ஒரு பகுதியில மக்கள் புதிதா ஒரு கிராமத்தை உருவாக்குறாங்க. ஒரு சூஃபி ஞானி அந்த ஊருக்கு வரும்போது மக்களுக்காக அதிவேகமா வளரக்கூடிய சில மரக்கன்றுகளையும் விதைகளையும் பரிசா கொண்டு வராரு. ஆனா அதுல ஒரு சின்ன நிபந்தனை. இந்த விதைகளையும் கன்றுகளையும் இந்த வாரத்துக்குள்ளேயே நட்டுடணும். தவறினா மறுபடியும் அதே மாதிரி ஒரு சீதோஷ்ண நிலை வர அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும். சில சமயம் 10 வருஷங்கள் கூட ஆகலாம்னு எச்சரிக்கிறாரு. காலதாமதம் செய்யறதால வர்ற இழப்பு எந்த அளவுக்கு பெருசுன்னு பாருங்க. ஞானி சொன்னதை கேட்டு மக்கள் எல்லாரும் மொத நாளே விதைகளை நட்டுட்டாங்க. ஆனா அரண்மனையில வேலை பார்க்கற ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு வாலிபனால மட்டும் அவனோட வேலைப்பழு காரணமா அதை நடவே முடியல. ஒவ்வொரு வருஷமும் அந்த குறிப்பிட்ட வாரத்தை அவன் அரண்மனை வேலைக்காகவே தவற விட்டுட்டான். இப்படியே பல வருஷங்கள் ஓடிடுச்சு. 10 வருஷங்களுக்கு பிறகு அந்த கிராமம் எப்படி மாறியிருக்குன்னு பாருங்களேன். கிராமம் முழுக்க மரங்களும் நிழலும் பூக்களுமா ஒரு பெரிய சோலைவனமா மாறிடுச்சு. ஆனா அந்த வாலிபனோட வீடு மட்டும் ஒரு சின்ன நிழல் கூட இல்லாம கடுமையான வெயில்ல காஞ்சிட்டு இருந்துச்சு. சரியான நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போட்டதால நிஜ வாழ்க்கையில அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனை இது. பல வருஷங்களுக்கு அப்புறம் அதே சூஃபி ஞானி திரும்பவும் அந்த ஊருக்கு வராரு. அந்த வாலிபன் அவர்கிட்ட ரொம்ப சோகமா போய், நான் ஒன்னும் சோம்பேறி கிடையாதுங்க, அரண்மனையில எனக்கு அவ்வளோ வேலை, அதனாலதான் என்னால நேரம் ஒதுக்கி அந்த விதைகளை நட முடியல அப்படின்னு தன்னோட இயலாமையே சொல்றான். இதத்தானே நம்மள பல பேரும் அன்றாடம் ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு அந்த சூஃபி ஞானி கொடுத்த தீர்வு ரொம்பவே ஆழமானது. உன்னை தடுக்கிற அந்த அரண்மனை வேலை உனக்கு நல்ல வருமானத்தை தருது இல்லையா?
அந்த வருமானத்துல இருந்து ஒரு சின்ன பகுதியை ஒதுக்கு. அந்த பணத்தை கொடுத்து உனக்காக இந்த விதைகளை நட ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு ஒரு ஆலோசனையை சொன்னாரு. இதுக்கு பேர் தான் டெலிகேஷன். அதாவது நம்ம வேலையை சரியான முறையில பகிர்ந்தளிக்கிறது. அந்த வாலிபனுக்கு அப்போதான் உண்மைய உரைக்குது. தனக்கு கிடைச்ச வருமானத்துல ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்தி அந்த வருஷத்துக்கான சரியான வாரத்துல மரக்கன்றுகளை நட்டு தன்னோட வீட்டை சுத்தியும் ஒரு அழகான தோட்டத்தை அவன் உருவாக்கிட்டான். ஒரு முக்கியமான வேலைய நம்மால நேரடியா செய்ய முடியலைன்னா அதுக்கு மாற்ற ஏற்பாடுகளையாவது செஞ்சு அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள அதை முடிச்சிடணும் அப்படிங்கறது தான் நாம இதுல இருந்து கத்துக்க வேண்டிய பாடம். இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தள்ளி போடுற பழக்கத்தை தவிர்க்க நம்ம கத்துக்கிட்ட 2 முக்கிய விதிகளை பாப்போம். நபீலாவோட கதையில இருந்தும் அந்த வாலிபனோட கதையில இருந்தும் நாம கத்துக்கிட்ட அந்த 2 விதிகள் இதுதான். விதி, உங்க தலையெழுத்தையே மாத்தக்கூடிய முக்கியமான வேலைகளுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுங்க. சாதாரண தினசரி வேலைகளுக்காக அதை தள்ளி போடாதீங்க. 2வது விதி, எந்த ஒரு செயலுக்கும் ஒரு சரியான கால நேரம் இருக்கு. அந்த நேரத்தை ஒருபோதும் தவற விடாதீங்க. உங்களால அதை செய்ய முடியலனா பணமோ அல்லது உதவியோ கொடுத்து மற்றவர்கள் மூலமாவது அந்த நேரத்துல அதை செஞ்சு முடிங்க. இந்த விளக்கத் தொகுப்பை முடிக்கிற இந்த தருணத்துல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு சொல்ல விரும்புறேன். எனக்கு ரொம்ப வேலைப்பழு இருக்கு அப்படிங்கிற ஒரு போர்வையில உங்களோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய எந்த முக்கியமான வேலையை நீங்க இப்ப தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க? இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அந்த வேலையை இன்னைக்கே இப்பவே தொடங்குங்க.